ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க மூவிக்குள்ள போகலாம். இவங்க தான் இந்த மூவில ஹீரோயின். இவங்க அப்படியே ஸ்டெப்ஸ்ல இறங்கி வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் அப்படியே கிட்டார் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருமே ரசிச்சு ரசிச்சு கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க தாத்தா எப்பவுமே ரசிச்சு தான் கேட்டிருப்பாங்க. இவ பாடுறத கேட்கும்போது மைண்டுக்கே ரிலாக்ஸா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே அங்க இருக்கிறவங்க அவங்க அப்பா அம்மா அவங்க யாருமே இவங்களை பிடிக்கவே பிடிக்காது. அப்பதான் அங்க இருந்து ஒருத்தி ஓடி வருவா. நான் தான் இந்த குடும்பத்தோட உண்மையான பொண்ணு. நீ இவ்வளவு நாளா என் ஐடென்டிட்டியை நீ திருடி வச்சிருக்க. இங்க பாரு, உனக்கும் இந்த குடும்பத்துக்கும் ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. நான் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிட்டேன். நான் தான் இந்த குடும்பத்தோட உண்மையான பொண்ணும்பாங்க. அப்ப அவங்க அப்பா அம்மா எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிரும். அப்ப அவங்க அம்மா ஓடி பின்னாடி முதுகுல ஒரு மச்சத்தை பார்ப்பாங்க. அப்ப நீ தான் என்னோட உண்மையான பொண்ணு, இவ இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்ப இந்த ஓல்டு மேன் தான் இவளை கூட்டிட்டு வீட்டுல வச்சுட்டு இருந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னடா இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த தாத்தாக்கு அப்படியே முடியாம நெஞ்சுவலி அப்படியே மயக்கம் போட்டுருவாங்க. அப்ப ஹீரோயின் தான் ஆம்புலன்ஸ்க்கு போக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியில் ஆம்புலன்ஸ் தான் அவங்களை தூக்கிட்டு போயிருவாங்க. ஆனாலுமே அவங்க அம்மா பிடிச்சி கீழே இழுத்து விட்டுட்டு நீ இன்னமுமே ஏமாத்திட்டு இருக்கேன்னு கேட்பாங்க. 20 வருஷமா என் ஐடென்டிட்டியை திருடிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க போவாங்க. அப்ப கரெக்டா அங்க ஒருத்தர் வந்துருவாரு. இவர் தான் இவர் தான் ஹீரோயின் அப்படியே காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு வந்துருவாங்க. அப்படியே காருக்குள்ளதான் வருவாங்க. நீ எதுக்கு இங்க வந்த, நீ தள்ளிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன பைத்தியமா, நான் உன்னை காப்பாத்த தான் வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் இவருக்கும் நடுவுல தான் ரொமான்ஸ் நடக்கும். நீ என் பிரதர் மாதிரின்னு சொல்றாங்க, இப்ப இப்படி பண்ற, நான் உன் பிரதர்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேருக்குள்ள கார்லயே ரொமான்ஸ் நடக்கும். ரொமான்ஸ் நடந்ததுக்கு அப்புறம் தான் வீட்டை காமிப்பாங்க. வீட்டில் இவங்க அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருமே பாரு, இந்த ஓல்டு மேன் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஷேர்மன் பொசிஷன் சீக்கிரமா நீ வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா, இத்தனை நாளா நான் என் குடும்பத்தை இதை அவ இது பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கரெக்டா அங்க ஃபாவு ஹீரோயினுமே வந்துருவாங்க. இவ்வளவுக்கு இங்க கூட்டிட்டு வந்தேன், நான் தான் உண்மையான தங்கச்சிம்பாங்க. அப்ப ஃபாவை போட்டு அவனை அடிச்சிடுவா. நீ என் தங்கச்சியா, என்ன நீ பேசிட்டு இருக்கிற, நீ எதுக்கு இங்க வந்த, நீ வந்ததுக்கே போயிருப்பாங்க, ஏன்டா இவளை இப்படி திட்டுற அப்படின்னு மட்டும் இங்க பாரு, நாங்க ரெண்டு பேருமே என்கேஜ்மெண்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் தான் சொல்லுவாரு, நீ தான் என் ஒய்ஃப் அப்படிங்கிற சொல்லுவாங்க. அவங்க அம்மா நீ என்ன பைத்தியமா, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க, 20 வருஷமா இந்த குடும்பத்துல ஏமாத்திட்டு இருந்திருக்கா, நீ என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கியா, இதை வெளியாள்கள் கேட்டா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்பா அம்மா இங்க பாருங்க, நேற்று நைட்டே கிராண்ட்பா கூட டிஸ்கஸ் பண்ணிட்டேன். அவர் எல்லா ஷேர்ஸையுமே என் பேர்ல மாத்திட்டாரு, அதனால நான் சொல்றது தான் நடக்கணும், இந்தாங்க டாக்குமெண்ட்டை பாருங்கன்னு சொல்லிட்டு பண்றாங்க. அவங்க அப்பா அம்மா இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒத்துக்கிட்டா வீட்டுல இருங்க, ஒத்துக்காட்டி வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இங்க பாரு, நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, இந்த ஊர்லயே பெரிய என்கேஜ்மெண்ட்டா எங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க 3 பேருமே அப்படியே டென்ஷன் ஆகி தான் இங்க கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் உட்காந்துருப்பாங்க. அப்பதான் அவர் மெடிசன் கொண்டு வருவாரு. எனக்கு ஒன்றும் மெடிசன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நான் உன்னை ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருக்கிறேன், சின்ன வயசுல இருந்தே அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்லுவாரு. இந்த வீக்கெண்ட் உனக்கு பெஸ்ட் என்கேஜ்மெண்ட் உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நீ நினைச்சிட்டு இருக்கிற, உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுல இதே மாதிரி மழை வந்துச்சு, நான் பைனாப்பிள் கேக் வேணும்னா நீ என்ன தூக்கிட்டு போன அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவரு தான் ஹீரோயினை தூக்கிட்டு போயிருப்பாரு. அப்ப ரெண்டு பேருமே பைனாப்பிள் கேக் வாங்கிப்பாங்க. கண்டிப்பா நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேக் வாங்கி தருவேன், நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதுக்குதான் இந்த சாவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ தான் என் ஒய்ஃபா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பைனாப்பிள் கேக் வாங்கிட்டு தான் வருவாங்க. ஆனா மழை ரொம்ப இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஆனா அதுக்குள்ள அவர் கார் ஆக்சிடென்ட் ஆயிடும். அவர் அப்படியே அதே இடத்துல ரொம்ப ப்ளீடிங்கா கீழே விழுந்துருவாரு மயக்கத்துல. ஹீரோயின் அவங்க தாத்தா எப்ப எந்திரிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க யாரையும் தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். யாருன்னா அந்த ஃபாக்கு தான் ரொம்ப அடிப்பட்ட சீரியஸ் கண்டிஷன்ல இருப்பாரு. மண்டையில தான் அடிபட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஃபாக்கு நினைவு வந்த மாதிரி இருக்கும். டாக்டர் செக் பண்ணி பாப்பாரு. அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே எந்திரி எந்திரி, நான் தான் அம்மா, பயப்படாத எந்திரிப்பாங்க. அவ தங்கச்சியும் ஒரு பக்கம் வேற ஏறிட்டு இருப்பா. இவன் ஃபா கண்ணை ஓபன் பண்ணுவான். அப்பதான் டாக்டர் சொல்லுவாரு, இவர் பாக்குறது கொஞ்சம் அம்னீஷியா மாதிரி இருக்கு, இவர் ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அவங்க அம்மா இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க, தங்கச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அப்பதான் இது யாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவதான் கெட்டவை, இவட நீ கல்யாணம் பண்ணிக்க போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இவரோட ஃப்ரெண்ட் இவகிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இவதான் அவன் லைஃபை காப்பாத்தனாமாங்க. ஆனாலுமே இவனுக்கு என்னன்னா ஹீரோயினை இருந்த மாதிரி தான் இவனுக்கு கொஞ்சம் அந்த நினைப்பு வரும். ஆனாலுமே அவனால ரீகலெக்ட் பண்ண முடியாது, ரொம்ப பெயினா வேற இருக்கும். அப்ப ஹீரோயினுமே ஒரு பக்கம் வேற தேடிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்குள்ள ஹீரோயின் வந்துருவாங்க. இது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவதான் உன் கிராண்ட் ஃபாதர் புள்ளி பண்ணிட்டா, இத்தனை வருஷமா நம்ம ஐடென்டி எல்லாம் இவதான் திருடிட்டு இருக்கிறா, இவளுக்கு கொஞ்சம் கூட இது இல்லைம்பாங்க. நான் மாதிரி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனாலுமே இவனுக்கு எதுவும் ஞாபகமே இல்லை. நாங்காட்டி அவ தங்கச்சி சொல்வா, 20 வருஷமா என் ஐடென்டியை திருடிட்டு இருந்தா, உண்மையுமே நாங்க இங்க உன்னை விட்டு வச்சு போடணும்னு நினைக்காத, என் கிராண்ட்
கிராண்ட்பா எந்திரிக்கலைன்னா உனக்கு நான் பனிஷ்மெண்ட் தருவேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே வந்து வீட்டில் போய் வேலைக்காரியா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இவளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அப்புறம் நான் தான் இவளோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயின் தான் வந்து இந்த வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ தங்கச்சி வருவா, என்ன இவ்வளோ கிராசரி வாங்கியிருக்க, எதுக்கு இவ்வளோ ஆலிவ் ஆயில் வாங்கியிருக்கேம்பாங்க. இல்லை தாத்தாவுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னாங்கம்பாங்க. ஆனாலுமே அதுக்குள்ள தங்கச்சி வந்து அடிச்சிடுவா, என்ன நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடுவாங்க. அப்போ அங்கே போய் ஒரு ஃபிளார் வாஷ் வேற கீழே வந்து உடஞ்சிரும். அப்போ அவர் வருவார் என்னாச்சு அப்படின்னங்காட்டி இவரா உடச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை இவனை தள்ளி விட்டானங்காட்டி இல்லை இவன் மேலே குறை சொல்றா, இன்னமுமே பிடிவாதமா இருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள வந்து நம்ம ஃபேமிலி ரூல்ஸ் படி இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால ஒரு குச்சி வச்சுதான் வந்து ஹீரோயினை போட்டு ரொம்ப அடின்னு அடிப்பாங்க. பாவம் ஹீரோயினுக்கு ரொம்பவே ப்ளீடிங்கா வரும். ஆனாலுமே இவன் நிறுத்தவே மாட்டான், அந்த அளவுக்கு வந்து அடிப்பாங்க. அவளோட கிட்டாரையுமே போட்டு வந்து உடைச்சிருவாங்க. இங்க என்ன சத்தம் அப்படின்னு கேட்டதுக்கு தான் வந்து இவளோட இதை தான் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. நாங்காட்டி எது பண்ணாலும் இவ சத்தம் வராம பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாவமே போயிடுவான். இவளை தூக்கி வெளியே போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினை கொண்டு போய் ஒரு கோல்ட் ரூம்குள்ள போய் வச்சிருவாங்க. அங்கே ஃபுல்லாக ஐஸாக இருக்கும். அவங்களுக்கு வேற ரொம்ப குளிர வேற ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுறதுன்னே ஹீரோயின் வேற தெரியாமல் ரொம்ப அங்கே குளிரில் வந்து ரொம்ப ஹீரோயின் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு மேட்ச் பாக்ஸ் இருக்கும். அந்த மேட்ச் பாக்ஸை பற்றி தான் வந்து இது பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க. சின்ன வயசுல எப்படி தான் இவங்க ரோட்டில் உட்காந்துருக்கும் போது அந்த தாத்தா வருவார், எனக்கு வீடு இல்லைன்னு சொல்லுங்காட்டி என் தாத்தா கூட இனிமேல் பேத்தியா இருன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த தாத்தா வந்து ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருப்பாரு. அந்த ஃப்ளாஷ்பேக் நினச்சி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டுமே தீக்குச்சி வேற பத்தவே பத்தாது. அப்புறம் ஒரு வழியாக தீக்குச்சியும் பத்திரும். சின்ன வயசில் ஃபாவும் ஹீரோயினும் சேர்ந்து வந்து செடி வளர்த்துருப்பாங்க. அந்த செடி எப்படி வளர்க்கறது அந்த ஃபிளாஷ்பேக்கும் நினைச்சு பார்ப்பாங்க. கடைசியில் தீக்குச்சியும் பத்தாம ஹீரோயினுக்கு வேற அந்த குளிரும் தாங்க முடியாம ரொம்ப மயங்கிடுவாங்க ஹீரோயின். அப்போதான் அங்கிருந்து ஒருத்தர் வேற ஓடி வந்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஃபுல்லா மயங்கிடுவாங்க. அப்பதான் அவர் கதவு திறப்பாரு. இவர் பேர் வந்து பாய். இவரு தான் வந்து ஹீரோயினை வந்து எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயினால கண்ணு திறக்க முடியும், ஆனா அவங்களுக்கு வந்து மாதிரி தான் தெரியும். ஆனாலுமே அவருக்கு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி தான் ஹீரோயினை கொண்டு போய் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுவாங்க. ஹீரோயினோட ரிப்போர்ட்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து கண்ணை முழிச்சிருவாங்க. முழிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நீ எந்திரிச்சிட்டியாம்பாங்க. பாய் நீங்க எப்படி இங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இல்ல நான் அங்க வந்தேன், உன்னோட பேர்ல் ஹேர்பின் கீழே விழுந்துருச்சு கோல்ட் ரூம் கிட்ட, இங்க எப்படி நீன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தேன், அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து நீ எதுக்கு இங்க வந்த, வா வெளியே போலாம், வா நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, நீ இங்க பாரு உன்னோட கனவெல்லாம் மறந்துட்டியா, அதை நோக்கி மட்டும் நீ பயணம் பண்ணுவாங்க. அப்பதான் வந்து அங்க டிவியில வந்து அதான் ஃபாக்கும் ஒன்னொருத்திக்கு கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நியூஸ் வரும். இவங்க ஒவ்வொருத்தவங்களையுமே நான் சும்மா விட மாட்டேன், கிராண்ட்பாவுமே வந்து எந்திரிக்கிற வரைக்கும் நான் அவர் கூட இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுமே வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அப்பதான் அங்கிருந்து ஒருத்தர் வந்து அவர் கிராண்ட்பாவோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கும்பாங்க, நல்ல டாக்டர் இது பண்ணி பாருங்க அப்படிம்பாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நீ இங்கேயே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பாயுமே விட்டுட்டு போயிருவாங்க. அப்ப ஹீரோயின் மட்டும்தான் வந்து அங்க இருப்பாங்க. ஹீரோயின் இருக்கும்போது தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து அவங்களுக்கு கால் வரும். என்னன்னா வந்து அதான் வெட்டிங் ட்ரெஸ் போட போயிருக்கா, அவளுக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லாட்டி எங்க ஃபேமிலி ரூல்ஸ்ல மாட்டி உன்னை பனிஷ் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த கெட்டவ கூட தான் வந்து அவ வெட்டிங் ட்ரெஸ் சரி பண்றதுக்காக வந்து போயிருப்பாங்க. எல்லாருமே மருமக எவ்வளவு அழகா இருக்கிறா, ஃபாக்கு மேட்சா இருக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் கையில வந்து புண்ணு இருக்கும். அது தெரியாமயே இந்த கெட்டவ போட்டு வந்து அவளை ரொம்ப வந்து மிதிச்சிருவா. கரெக்டா அங்க ஃபாதர் வந்துருவாரு. என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்காட்டி இல்ல நான் தெரியாம மிதிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. இவளுக்கு வந்து ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆகும்போது அப்படியே ஃபாக்கு வந்து நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி பெயினா இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா அது ஒரு வேலைக்காரி தானே, நமக்கு எதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் நினைப்பாரு. நீங்க எது தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன், அதனாலதான் இவளுக்கு நான் டிசிப்ளின் சொல்லி தரதுக்காக இது பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா என்ன அவளை அடிக்க போறேன்னு சொல்லிட்டு இந்த கெட்டவளே வந்து அப்படியே படியில உருண்டு வந்து கீழே விழுந்துருவா. அவளுக்கு மண்டையில வேற அடிபட்டுரும். ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் வேற தள்ளாடி வருவாங்க. அப்பதான் அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வான்னு சொல்லிட்டு வந்து மெசேஜ் பண்ணிருப்பாரு. இவ கையில ஏதோ காயம்பாங்க. ஆனா ஹீரோயின் வந்து அதெல்லாம் இது பண்ணாம வெளியே வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் போட்டான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்ல ஏர்போர்ட் போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே வந்து ஏர்போர்ட் வந்துடுறாங்க. இவளை இங்க ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு தான் ஃபா வெளியே வெயிட் பண்றாரு. பேஷண்டோட கண்டிஷன் வந்து ரொம்ப பேடா இருக்கு, அவளுக்கு கண்டிப்பா வந்து பிளட் வேணும். ஆனாலுமே இப்ப பிளட் இல்ல, பேங்க்லயுமே இல்ல. இங்க ஒருத்தி வந்தால அவளோட பிளட் வந்து மேட்சா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அப்பதான் வந்து இது அந்த கேர்ள் தான் அப்படின்னா அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோயின்காக வந்து பாய் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோயினுமே வந்து ஏர்போர்ட் வந்துருவாங்க. வா போலான்னு இருக்கும் போதா இவங்க அடியாலாம் வந்து நீங்க உண்மை சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு இல்ல ஒரே உங்ககிட்ட எல்லாத்துலயும் அப்பாலஜிஸ் கேட்டுக்கிறேன் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி நீங்க இங்கே இருங்க நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. இந்த உனக்காக எல்லா செக்கையுமே தரேன், நீ எனக்காக இது பண்ணு பிளட் கொடுப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் சொல்லுவாங்க எனக்காக ஒரு கண்டிஷன் இருக்கு, நான் பிளட் மட்டும் கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம 2 பேரும் பார்க்க கூடாது அப்படிம்பாங்க. சரி ப்ராமிஸா வந்து நம்ம 2 பேருமே எதுவும் பார்க்க மாட்டோம் இனிமேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து பிளட் கொடுக்க வருவாங்க. இங்க பாருங்க நாங்க வந்து 1000 cc பிளட் எடுப்போம், ஆனா நீங்க இப்பவே ரொம்ப அனிமிக்கா இருக்கு, எங்க பரவாயில்லைங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க.
ஹீரோயினுமே சரி வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க பிளட்டை வந்து கொடுத்துருவாங்க. ஹீரோயினுக்குமே வந்து முடியாதுதான். இருந்தாலுமே என்னடா பண்றது, இவன் இவ்வளவு கொடுமையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு இனிமேல் இவங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுமே வந்து பிளட்டை கொடுத்துட்டு தான் அப்படியே தள்ளாடி தான் வந்து போவாங்க. போகும்போது தான் மறுபடியும் சொல்லிட்டு போவாங்க, இனிமேல் நம்ம பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து போவாங்க. ஆனா அவங்க போகும்போது வந்து இவருக்கு அப்படியே நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி பெயினா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபாக்கும் அந்த கெட்டவளுக்கு தான் வந்து கல்யாணம். அவங்க அப்படியே வந்து வெட்டிங் ட்ரெஸ்ல வருவாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கிளாப் பண்ணி வந்து வெல்கம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் அங்கிருந்து கேட்பாரு, இவங்க எவ்வளவு ரிச்சா இருந்தாலும் புவரா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிற ஒத்துக்கிறியான்னு கேட்பாங்க. அவ வந்து ஒத்துக்குவா. அப்பதான் வந்து அவங்க அம்மா சொல்லுவா, என் பொண்ணு நல்ல ஸ்மார்ட்டா இருக்கிறா, இவன் அம்னிஷியா வச்சே அவளை கல்யாணம் பண்ணாம இவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறியே அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க ஃபேமிலியா வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து இந்த ஃபாக்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறியான்னு கேட்பாங்க. ஆனாலுமே அவனுக்கு வந்து என்னன்னா, அந்த பைனாப்பிள் கேக் வாங்கினது, ஹீரோயினும் அவனும் வந்து சின்ன வயசுல இருந்தது, நான் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது, இது எல்லாத்தையுமே பார்த்ததுக்கு அப்புறம் வந்து அவனுக்கு அப்படியே மைண்ட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனாலுமே அவனுக்கு ரொம்ப தலைவலி இருக்கும். அப்பதான் நீ என்ன தொடாத, நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குலாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்லிடுவான். சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து அப்படியே அவளுமே வந்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுவா. என்னடா சொல்றான், இவனுக்கு என்ன பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து பேசுவாங்க. ஆனா அதுக்குள்ள இவனுக்கு என்னன்னா, இவனுக்கு ரொம்ப நெஞ்சு வலி வந்து அப்படியே பிளட் வாமிட் எடுத்து அப்படியே அவனுமே வந்து கீழே விழுந்துருவான். விழுந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவனையுமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணிடுவாங்க. இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணனதுக்கு அப்புறம் தான் வந்து இவனுக்குமே வந்து அப்படியே ரொம்ப முடியாத கண்டிஷன்ல தான் இருப்பான். அப்பதான் வந்து இவனுக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயின் அதெல்லாமும் இருக்கும். அப்புறம் ஹீரோயின் கூட சின்ன வயசுல இருந்தது அது எல்லாத்தையுமே வந்து ரீகலெக்ட் பண்ணி பார்ப்பான். அப்ப இவன் வந்து ஒரு ரிங் வச்சிருப்பான். அப்ப ஹீரோயின் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும் போது ஹீரோயின் சொல்லுவாங்க, நம்ம 2 பேரும் பிரதர் அண்ட் சிஸ்டர், கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு கிராண்ட் ஃபாதர் சொன்னாங்கப்பாங்க. அப்பதான் அந்த ரிங்கை எடுத்து போய் வச்சுட்டு கிராண்ட்பா, நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கப்பாங்க. ஆனால் இந்த கிராண்ட்பா வந்து உன் தங்கச்சிம்பாங்க. என் தங்கச்சியில இல்ல, நீங்க வெளியே இருந்து தானே கூட்டிட்டு வந்தீங்க, இந்த பையன் சொல்லும், நான் அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லுவோம். ஆனா கிராண்ட் ஃபாதர் பத்தி இப்படி எல்லாம் நீ பேசக்கூடாது, எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கூடாது, நீ பிரதர்டாமாங்க, அதெல்லாம் இல்ல, நான் கண்டிப்பா இந்த கல்யாணம் பண்ணி நான் வின்னாகுவேன்னு சொல்லிட்டு தான் வந்து இவனை நினைச்சிட்டே வந்து இவனுக்கு நினைவு வந்துதான் எந்திரிச்சிருவான். ஆனாலுமே இவனுக்கு ரொம்ப பிளட் வாமிட்டா வரும். ஏன்னா இவனுக்குமே வந்து ரொம்ப உடம்புக்கு முடியாம தான் இருக்கும். கடைசியா வந்து எல்லாத்தையுமே வந்து எனக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து இப்போ வந்து மெமரி எல்லாமே வந்து ரீகலெக்ட் ஆயிருக்கும். அப்பதான் வந்து இவன் அப்படியே ரெடி ஆயிட்டு இருப்பான். அப்பதான் அங்க வேலை செய்யறவங்க வருவாங்க. அவங்க எங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவனை விட்டுட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. யார் கூட போனானங்காட்டி பாய் கூட போனா, எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் என்னோட ஃபியான்சியை தூக்கிட்டு போயிருப்பான், அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல, உங்களுக்கு மெமரி வந்துருச்சா, இங்க என்னென்னமோ நடந்து போயிருச்சு, உங்களுக்கு அம்னீஷியாவா இருந்தப்ப உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க, அது எதுவுமே அவங்களால தாங்கவே முடியல, வீட்டுல வேலைக்காரி மாதிரி நடத்தினாங்க, அப்புறம் அவங்க வேஷ தள்ளி விடவே இல்லை, ஆனாலும் அவ தான் தள்ளி விட்டான்னு உங்க தங்கச்சி போய் சொல்லி அவளுக்கு ரொம்ப பனிஷ்மெண்ட் கொடுத்து ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்தினாங்க தெரியுங்களா, அதனால அவங்க கிட்டாரை உடைச்சு அவளுக்கு, அது இல்லாமல் உங்கள் ஃபியான்சி அவள் கையில் அடிப்பட்ட கையிலேயே ரொம்ப அடிச்சு அவள் வந்து பிளட்டெல்லாம் கொடுக்க வச்சு அவள் இவ்வளோதான் இல்லை அவ்வளோ கஷ்டப்பட்டா, அதனால தான் அவள் பிளட்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவ்வளோ நடந்திருக்குதான்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கே ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்குன்னு என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு தான் இவன் வந்து வீட்டுக்கு வந்திருப்பான். இங்கே வீட்டில் வந்து இவங்க எல்லாருமே 3 பேர் இருப்பாங்க. அப்பதான் வந்து ஃபாவுமே அவன் கோவமா வருவான். வந்ததுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளம்பிட்டோம்பாங்க. அவன் தங்கச்சியை போட்டு அடிச்சிருவான். நீ என்ன பைத்தியமா, எதுக்கு உன் தங்கச்சியை நீ அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்க. இப்ப எத்தனை நாளா என்ன பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்பனா உனக்கு மெமரி ரெக்கவர் ஆயிடுச்சாம்பாங்க. ஆமா, நம்ம ஃபேமிலி லா படி இவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால அங்க வேலை செய்யறவங்க எல்லாருமே வந்து நம்ம ஃபேமிலி ரூல்ஸ் படின்னு சொல்லிட்டு இவ தங்கச்சியை போட்டு அடின்னு அடிப்பாங்க. அவளுக்குமே வந்து ரொம்ப பிளட் வரும் தான். என்னடா இவ்வளவு கொடூரமானவனா இருக்கிறா, உன் தங்கச்சிடான்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸுமே வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அவளுக்காக என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே ஒரு பக்கம் வந்து கெஞ்சிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல, நீங்க என்னக்கு இப்படி எல்லாம் வந்து ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு என்ன வந்து நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்களா, என் மெமரி லாஸை பயன்படுத்தின்னு சொல்லிட்டு இவன் கேட்பான். அப்பா அம்மா சொல்லி கேட்க மாட்டாருப்பா, நான் உங்க அப்பா அம்மா, உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, எதுக்கு நீ எங்ககிட்டயே நீ இப்படி நடந்துக்கிற, நான் எங்க எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நல்லதுக்காக பண்றீங்க, என்னோட அம்னீஷியாவை பயன்படுத்தி எனக்கு நீங்க கெட்டது தானே பண்ண ஆரம்பிச்சீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை நீங்க இப்படி எல்லாம் பண்ணிருப்பீங்க, அவளை நான் நல்லா பாத்துக்கிறதுக்காக தானே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவ தங்கச்சி வந்து முடியாம மயங்கி விழுந்துருவா கீழேயே. அப்புறம் அந்த அந்த ஃபியான்சி இருக்காள், அவள் வந்துடுவா. நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ வந்துட்டியா, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன் சரியா, இன்னுமே நீ என் ஃபேமிலியில் ஜாயின்ட் ஆகிக்கணும்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. ஆமாம், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் இருக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இவருக்கு மெமரி ரெக்கவர் ஆகியுமே வந்து இன்னுமே வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியாருன்னா அவள் பேரண்ட்ஸுமே வந்து சொல்லுவார். அப்போ அவள் தங்கச்சி போய் சிஸ்டரிங்களா என்னை காப்பாற்றுங்கன்னு கெஞ்சிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இவர் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லுவா. சரி நான் சொல்கிறதவே கேளுன்னு
சொல்லிட்டு தான் வந்து இவர் மறுபடியும் கிளாப் பண்ணுவார். கிளாப் பண்ணங்காட்டி அங்கே ஒருத்தவங்க வீல் சேரில் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. அவருக்கு முடியாமல் இருக்கும். இவருமே இந்த ஃபேமிலியோட தான் செகண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஹலோ சொல்லுவாங்க. அவர் கையை பிடிக்கும் போது அவங்க வந்து இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவார். அதில் வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. அதெல்லாம் இல்லை, நான்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க. நாளைக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணுறேன், நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்கிறீங்க, இவர் வயசான ஆள், நீங்கள் என்ன ஜோக் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, இவருமே இந்த குடும்பத்தை சேர்ந்தவர் தான், இவரை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருப்பாரு. ஆனாலுமே இவ வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் குடும்பத்தில் இருக்க என்னவே வந்து புள்ளி பண்ணிட்டு இருக்கேன், எங்கள் குடும்பம் எவ்வளோ பெரிய ஆள் இது அது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து அம்னிஷியா இருக்கும்போது வந்து உங்களுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லை, அது யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து நான் கண்டுபிடிச்சேன், யாரோ வந்து பிரேக்கை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து பிஏ காம்பாரு. ஃபியான்சி தான் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு மாதிரி வேற சந்தேகமா இருக்கும். இருந்தாலுமே அவ தங்கச்சியுமே வந்து இது பண்ணுவா. ஐயோ எனக்குலாம் தெரியாது, நான்லாம் எதுவும் இது பண்ணல, என்னை வந்து பழி போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மறுபடியுமே அவ தங்கச்சி மயங்கி வந்துடும். நம்ம ஃபேமிலி ரூல்ஸ் படி நானே உனக்கு தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவ தங்கச்சியை போட்டு அடின்னு அடிச்சு இது பண்ணுவாங்க. அப்பதான் வந்து இவள் அடிச்சிருவாளோன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வேற பயந்துட்டு இருப்பா. ஆனாலுமே வந்து இல்லை, நீ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நீ வந்து கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு தான் அடியால வச்சு வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறமே வந்து அங்க இருக்கிற பிஏவை கூப்பிட்டு இவ பெரிய குடும்பம் இது அதுன்னு சொல்லிட்டு இருக்கா, இவங்க குடும்ப பிசினஸ் எல்லாமே ஒன்றும் இல்லாம பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. அப்பதான் இவங்க பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே வந்து சொல்லுவாங்க, நீங்க யாருமே இங்க இருக்கக்கூடாது, நீங்க எல்லாருமே வந்து வெளியே ஓடுங்க. எங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே அனாதை இல்லத்துக்கு துரத்துறாங்க, இப்படி கொடூரமா நடந்துக்காதேமா. தங்கச்சியுமே வந்து நான் பண்ணது தப்பு தான் சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பா. ஆனாலுமே அதெல்லாம் இல்லை, வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற அடியாள கூட்டிட்டு வந்து இவங்க 3 பேர்த்தையுமே வந்து வெளியே துரத்தி விட்டுருவாங்க. ஏன்னா யாருமே இங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போதான் அவர் பிஏக்கு தான் வந்து ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட நியூஸ் தான் வந்திருக்கும். இவங்க இங்க தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, இவளுக்கு அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கு, ஏன்னா இவ பாய் கூட தானே இருக்கிறா, சரி நீ வந்து பிரைவேட் ஜெட் ஏற்பாடு பண்ணி நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன நடந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ஃபார்ம் முடிவு எடுத்திருப்பான். நெக்ஸ்ட் வந்து ஹீரோயினை தான் வந்து காமிப்பாங்க. ஹீரோயின் வந்து அவங்க ட்ரீமை நோக்கி போகலான்னு சொல்லிட்டு தான். ஏன்னா ஹீரோயின் வந்து பெரிய வந்து ஆர்டிஸ்ட் ஆகணுங்கிறது தான் அவங்க எய்மு. அவங்க வந்து இப்போ மறுபடியும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க போய் அந்த கிட்டார் எடுத்துட்டு வராங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவங்க வாசிக்கிறதுக்கு அப்படியே ரொம்ப ரசிச்சு இவங்க பாட்டை வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருது. இப்படியாப்பட்ட இதை வந்து நம்ம கேட்டதே இல்லையே, ரொம்ப டச்சிங்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினை பார்த்து. ஹீரோயினுமே வந்து அப்படியே அவங்க அப்படியே மயங்கி தான் வந்து அவங்க வந்து அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வந்து கதவு திறந்துட்டு வராரு. அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. போகக்கூடாதுன்னு நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஃபாவுமே அங்க வந்துட்டு இருக்கிறாரு. இவன் யார் இங்க பிரச்சனை பண்ண வந்துட்டானா, இங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய ஆள் தான் வர முடியும், இன்விடேஷன் இல்லாம வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அங்க இருக்கிற ஆடியன்ஸ்லாம் வந்து பேசிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு இங்க வந்த அப்படிங்காட்டி, நான் உனக்கு கெஞ்சி கேட்கறேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நீ என் கூடயே வந்துரு, நான் என் லைஃப் உன் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இங்க பாருங்க, அந்த பாய் சொல்லுவாரு, இங்க எல்லாம் நீங்க வரக்கூடாது, இங்க எதுக்கு வந்தீங்க, செக்யூரிட்டி எல்லாம் இருக்காங்க, கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்ல, இங்க பாரு நான் இவ்வளவு கூட்டிட்டு போறது தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ தான் எனக்கு ப்ராமிஸ் பண்ணல, இனிமேல் நம்ம பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இல்ல நான் பண்ணது தப்பு தான், தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்ன இவர் சொன்னா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, இங்க யாரோ வந்து இவர் லவ் பண்ண போறாரு போல, இங்க வந்து நம்ம கேட்கற மியூசிக் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் எல்லாம் கத்துவாங்க. இங்க பாருங்க எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க, இங்க பாருங்க சும்மா ஏதாவது பண்ணிட்டு இருக்காருங்க, நீங்க இருக்கிற இடம் ஃபுல்லாவே வந்து பாமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஐயோ இவன் பைத்தியம் போலவே இங்க ஒரு பாமா வந்து செட் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயப்படுவாங்க. வந்து அந்த ஆடிட்டோரியம் ஃபுல்லாவே வந்து பாம் செட் பண்ணியிருப்பான். ஏன்னா வாழ்ந்தா ஒன்னா வாழலாம், இல்லைன்னா 2 பேர் சேர்ந்து சாகலாம்னு சொல்லிட்டு. பாரு கையில வந்து ரிமோட் வச்சிருக்கேன், நான் வந்து 3 கவுண்ட் பண்ணுவேன், அப்படி அதுக்குள்ள நீ வந்துடு, இல்லாட்டி அவ்வளோதான், அது வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அங்க இருக்கிற ஆடியன்ஸ்லாம் வந்து இங்க பாருங்க எங்களுக்கு குழந்தை பெரியவங்களா இருக்காங்க, நாங்க பாத்துக்கணும், உங்க பிரச்சனைக்கு நடுவில் எங்க உயிரை போக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இருப்பாங்க. இவருமே வந்து 1 2 3 வேற சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறமா வந்து ஹீரோயின் வந்து நிறுத்து, நீ இப்படி எல்லாம் பண்ணாத, நான் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா எனக்கும் கண்டிஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கிறவங்களோட சேஃப்டி தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், இவங்க எல்லாத்தையுமே சேஃபா வெளியே இது பண்ணணும். அப்புறம் செகண்ட் கண்டிஷன் வந்து 3 நாள் தான் அவங்க கூட இருப்பேன், அதுக்கு மேல நான் வந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி 3 நாள் தானே, எனக்கு 3 நாள் சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவரு நினைச்சிட்டு இது பண்ணுவாரு. அப்பதான் வந்து பாய் வருவாரு. இங்க பாரு நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, 3 நாளைக்கு அப்புறமா நான் கண்டிப்பா வருவேன் அப்படிம்பாங்க. உன் ஹேரை தொட்டா கூட சொல்லு, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், அவங்களோட டேஷை கொண்டு வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து வா போலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே இவருக்கு வந்து என்னன்னா 3 நாள் இருக்குல்ல, கண்டிப்பா உன் மைண்டை வந்து மாத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி தான்
ஃபா நினைச்சிட்டு தான் வந்து போவாரு. ஹீரோயினையுமே வந்து கூட்டிட்டு. அப்புறம் அங்க இருக்கிறவங்க மக்கள் எல்லாருமே வந்து சேஃபா வந்து வெளிய போயிருவாங்க. பாயுமே வந்து அங்கருந்து வெளிய போயிருவாரு தான். போனதுக்கு அப்புறம் தான் வந்து இங்க வீட்ட காமிப்பாங்க. ஹீரோயின் வந்து இங்க வந்திருப்பாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து நெறைய கிஃப்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. இது எல்லாமே வந்து ஃபா வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்கு புடிச்ச மாதிரி இருக்குமாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையில்ல. எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி நீங்க கொண்டு போயிருங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. அப்புறம் ஹீரோயின் கொஞ்சம் கூட அவன மதிக்காம வந்து அவங்க ரூம்குள்ள வந்து போயிருவாங்க. அப்புறம் அவங்களுக்கு மஷ்ரூம்னா பிடிக்கும்னு சொல்லிட்டு தான் அவன் குக் பண்ணி குடுப்பான். எனக்கு இதெல்லாம் இப்ப பிடிக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. அப்பதான் அங்கருந்து பிஏ வந்து ஃபா உங்களுக்காக வந்து குக் பண்ணியிருக்கிறாரு. கையில சூடெல்லாம் பட்டுருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயின் வந்து கொஞ்சம் கூட வந்து அவன கண்டுக்கவே மாட்டாங்க. அப்புறம் தான் ஃபா போய் வந்து ஹீரோயின் கதவ வந்து தட்டுவான். தட்டுனதுக்கு அப்புறம் ஹீரோயினுமே வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஏதோ வந்து கிட்டார் கொண்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து கதவ சாத்திட்டு அவன சுத்தமா வந்து மதிக்கவே மாட்டாங்க. மறுபடியுமே அவன் வெளியவே தான் நிப்பான். என்னடா இது வந்து ஓப்பன் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓப்பன் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு வந்து வெளிய போயிருவாங்க. இவனுமே அப்படியே பின்னாடி தான் வந்து போவான். அப்ப ஹீரோயின் போய் தான் வந்து அங்க ஸ்டார்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. "உனக்கு இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? உனக்கு இதெல்லாம் புடிக்கும்னு சொன்னியே" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "உனக்கு புடிச்ச பைனாப்பிள் கேக்குமே வந்து வாங்கியிருக்கிறேன். இந்தா" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து அந்த கேக்க வாங்கி அங்க வச்சுட்டு தான் வந்து போயிருவாங்க. நெக்ஸ்ட் டேவும் வந்து அவனுக்கு புடிச்ச மஷ்ரூம் தான் வந்து சமைச்சு வச்சிருப்பான். "இந்தா உன் ஃபேவரைட்ல" அப்படிம்பாங்க. ஆனா ஹீரோயின் எடுத்து வந்து குப்பையில போட்டுருவாங்க. "நீ ஏன் என்ன மன்னிக்கவே மாட்டியா? ஏன் இப்படி பண்ற?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீ என்னமோ பண்ணிக்க. உன்ன பத்தி எனக்கு கவலை இல்ல." அப்பதான் ஃபா கேட்பா, "கிராண்ட்ஃபாதர பத்தி கூட உனக்கு ஞாபகம் இல்லையா?" நான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இல்ல நான் அவர ரொம்ப மிஸ் பண்றேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. சரின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபாதர பார்க்கறதுக்காக தான் வந்து ஹீரோயின வந்து ஃபா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்திருப்பான். "கிராண்ட்பா நான் வந்திருக்கிறேன். 20 வருஷமா வந்து என்ன நீங்க நல்லா பார்த்துக்கிட்டீங்க. நான் உண்மையான பேத்தியே இல்ல. ஆனா வந்து என்ன 20 வருஷமா எவ்ளோ நல்லா தெரியுமா என்ன பார்த்துக்கிட்டீங்க. என்ன நம்பி என்ன புடிச்ச ஒரே ஆள் நீங்க மட்டும் தான். நான் வந்திருக்கிறேன். கண்ண தொறங்க. நீங்க எந்திரிக்கணும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த டைம் தான் வந்து ஃபாக்கு ஏதோ வந்து யாரோ ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து கால் வரும். அதனால வந்து "நீ இங்க இரு. நான் கொஞ்சம் வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு தான் வந்து ஃபா போயிருவான். ஹீரோயின் மறுபடியுமே வந்து "கிராண்ட்பா எந்திரிங்க, எந்திரிங்க" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப கிராண்ட்பா லைட்டா வந்து கண்ண முழிப்பாரு. "கிராண்ட்பா நீங்க எந்திரிச்சுட்டீங்களா? நான் போய் டாக்டர கூப்பிடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "வேணாம், வேணாம் நீ டாக்டர்லாம் கூப்பிடாத. இதுவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நான் உன்கிட்ட பேசணும்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீ உண்மையான பேத்தியெல்லாம் இல்லவே இல்ல. சாரி. உன்ன வந்து இந்த குடும்பத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். உன்ன ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் பார்த்தியா? அந்த டைமே வந்து நான் நெனச்சேன். அந்த நிமிஷம் வந்து இன்னுமே என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. உனக்கு எவ்ளோ அடிபட்டு இருந்தேன். உனக்கு நான் ஒரு நல்ல உலகத்த குடுக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து உன்ன சின்ன வயசுலேருந்தே வந்து நான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா இந்த குடும்பத்துல கூட்டிட்டு வந்துட்டு தான் உன்ன நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த குடும்பத்துல யாருமே உன்ன நம்பாம போயிட்டாங்க. இவங்க எல்லாமே அவங்கவங்க சொத்துக்காக மட்டுமே போராடிட்டு இருந்துட்டாங்க. உன்ன யாருமே நல்லாவே பார்த்துக்கல. என்னாலயுமே இப்ப எதுவுமே பண்ண முடியாம இருக்கு. நீ இந்த குடும்பத்துலலாம் இருக்காத. இந்த குடும்பத்த விட்டு போ. உனக்கு எப்பவுமே உன் சொந்த கால்ல தான் நிக்கணும். உனக்குங்கிற ஃப்ரீடம் இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாரு. சொல்லவே கிராண்ட்பா அப்படியே வந்து இறந்துருவாரு. அப்பதான் வந்து டாக்டருமே வந்துருவாங்க. "ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம போய் எதுக்கும் அந்த சிபிஆர் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இன்ஜெக்ஷன்லாம் போடுவாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் வேற "கிராண்ட்பா நான் சொல்றது கேக்குதா? எந்திரிங்க, எந்திரிங்க." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே வந்து அவருக்கு அந்த சிபிஆர் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பண்ணி பாப்பாங்க. ஆனாலுமே கிராண்ட்பா வந்து எந்திரிக்க மாட்டாங்க. "சாரிங்க இவரு இறந்துட்டாரு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. இத கேட்டுட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து, "ஐயோ! கிராண்ட்பா போயிட்டீங்களேன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுதுட்டு இருப்பாங்க. அந்த டைம் ஃபாவுமே வந்துருவான். அவனுமே வந்து ஃபீல் பண்ணி வந்து அழுகுவான். "கிராண்ட்பா இப்படி நீங்க இறந்துட்டீங்களேன்னு" சொல்லிட்டு தான் வந்து 2 பேருமே அழுதுட்டு தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் தான் ஹீரோயின் வந்து கிளம்பிருவாங்க வீட்ல இருந்து. அவங்க 3 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து, அங்க தான் வந்து ஃபாட்ட வந்து "நான் வெளிய போகணும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "என்ன நீ இப்படி விட்டுட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டியா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "ஆமா. இதுக்கு எதுக்கு நீ வருத்தப்படுற? கிராண்ட்பா சொன்ன மாதிரி எனக்கு ஃப்ரீடம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. நான் போய் என் சொந்த கால்ல நிக்கணும்." அப்படிங்கிறாங்க. "என்ன ஃப்ரீடமா? உனக்கு ஃப்ரீடமா? ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியுமான்னு?" சொல்லிட்டு தான் அவன் வந்து அப்படியே சிரிப்பான். சிரிச்சுட்டு தான் 4 கிளாஸ்லயுமே வந்து ட்ரிங்க்ஸ் ஊத்துவான். "இங்க பாரு 4 கிளாஸ்லயுமே வந்து ட்ரிங்க்ஸ் ஊத்திருக்கேன். ஒரு கிளாஸ்ல வந்து பாய்சன் கலந்திருக்கேன். நான் உன் மனசுல இருந்தேன்னா நீ என்ன நிறுத்து. இல்லாட்டி நான் செத்தர்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கிளாஸ் குடிப்பான். அப்ப ஹீரோயினுக்குமே ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலுமே ஹீரோயினுமே வந்து தடுத்து நிறுத்த மாட்டாங்க. இது வந்து 2ண்ட் கிளாஸ் குடிச்சிருவான். நெக்ஸ்ட் வந்து 3 கிளாஸுமே வந்து குடிப்பான். "இப்பயாவது நீ என்ன மன்னிப்பியான்னு பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஆனா ஹீரோயின் வந்து கூப்பிடுவாங்க. ஆனாலுமே வந்து எதுவும் அந்த அளவுக்குலாம் பெருசா ஹீரோயினுமே வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஹீரோயினுக்குமே வந்து ஒரு மாரி தான் இருக்கும். ஏன்னா வந்து "நீ இப்படி பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க.
சொல்லுவாங்க. இதான் 4த் கிளாஸ் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி நீ குடிச்சுக்கோ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு ஹீரோயின் அங்கருந்து வெளிய போயிருவாங்க. இவன் வந்து அப்படியே கதறி கதறி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் வந்து 4த் கிளாஸையுமே வந்து இவன் குடிச்சிருவான். அந்த பாய்சன் இருக்கிறதையுமே குடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இவன் அப்படியே வந்து கீழ விழுந்துருவான். இவனுக்குமே வந்து அப்படியே பிளட் வாமிட்டா வரும். அப்பதான் சின்ன வயசுல ஹீரோயின தூக்கிட்டு போய் பைனாப்பிள் கேக் வாங்குனது, அதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு இவனுமே அந்த இடத்துலயே வந்து இறந்தர்றான். நெக்ஸ்ட் ஹீரோயினுமே வந்து அவங்க நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்க்காக வந்து ரெடி ஆயிட்டாங்க. இன்னைக்கு நைட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பாய் தான் சொன்னாரு. எதா இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாராமா. நீங்க நல்லா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி நான் கண்டிப்பா என் பெஸ்ட் ட்ரை பண்றேன் அப்படிம்பாங்க. அங்க ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். என்ன சத்தம்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அவங்க பிஏ வந்து பார்ப்பாங்க. அப்ப அந்த ஃபாவோட தங்கச்சி இருக்கான்ல, அவன் தான் வந்து "எவ்ளோ தைரியம் இருந்தா என்ன மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணீங்களா? உன்ன நான் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படிங்கிற மாரி ஹீரோயின் சொல்லுவாங்க. "இங்க எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னங்காட்டி, "நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படணும், நீ இருக்கணுமான்னு" சொல்லிட்டு தான் வந்து இவள அப்படியே வந்து ஷூட் பண்றதுக்காக நீ போயிருன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணுவான். அந்த இடத்துல கரெக்ட்டா வந்து பாய் வந்துருவான். அவன் மேல வந்து குண்டு பட்டுரும். அப்போ வந்து அவன் ரொம்ப இது பண்ணிட்டு இருப்பான். ஆம்புலன்ஸ் கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ணுவாங்க. "இங்க பாரு நீ எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. இதுக்கு மேலலாம் இருக்க மாட்டேன். என்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு, நீ நல்லா ஃப்ரீடமா உன் சொந்த கால்ல நிக்கணும். சரியா? அதுவே எனக்கு போதும்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "இல்ல நீ ரொம்ப நாள் இருக்கணும். நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "இந்த வார்த்தையே எனக்கு போதும். அடுத்த லைஃப்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு" சொல்லிட்டு, அந்த பாயுமே அதே இடத்துல வந்து அவனுமே வந்து செத்துருவான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து அழுக ஆரம்பிச்சுருவாங்க. அப்பதான் வந்து ஆம்புலன்ஸுமே வரும். அவன தூக்கிட்டு போவாங்க. ஆனாலுமே அவனுமே வந்து உயிரோடலாம் இருக்க மாட்டான். "இப்ப எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க இன்னைக்கு நைட்டு?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்பதான் ஹீரோயின் அவங்க கைய பாப்பாங்க. பாவுமே இல்ல, பாயுமே இல்ல, கிராண்ட்ஃபாதருமே போயிட்டாரு. ஆனாலுமே இன்னைக்கு நான் பெர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிர்றாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து இனிமேல் யார் இருந்தாலும் சரி, யார் இல்லைனாலும் சரி, அவங்க கிராண்ட்பா சொன்னது, இறந்தது, அப்புறம் இந்த பாய் அவ தங்கச்சி வந்து பிரச்சனை பண்றது, எதா இருந்தாலுமே வந்து நம்ம சொந்த கால்ல நிக்கிறதுக்காக நம்ம கண்டிப்பா இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாரி தான் வந்து முடிவெடுத்துட்டு வந்து ஹீரோயின் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஹீரோயின் பெர்ஃபார்ம் பண்றது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிரும். ஹீரோயின் இப்ப வந்து அவங்க சொந்த கால்லயே வந்து நிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.